ஹாய்ங்க. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வந்து இருந்துச்சுங்க. நாங்கள் 5 வருஷமாக வரலட்சுமி பூஜை வந்து கொண்டாடுறோம். ஆனால் இந்த வருஷம் தான் நாங்கள் தாம்பூலமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் தாம்பூலமே கொடுத்ததில்ல. அதனால் இந்த வரலட்சுமி பூஜை வந்து ரொம்பவே சிறப்பாக சூப்பராக நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவாக போச்சு. அன்றைக்கி டே வந்து காலைல 4:30க்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போயுமே காலைல குளிச்சுட்டு வந்தோடனே தான் அந்த நோன்பு சரடும் பஞ்சவஸ்திரமும் ரெடி பண்ணுவோம். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து அன்றைக்கி அம்பாளுக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல், பால் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து சுண்டல் 3 ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து அன்றைக்கி வந்து அலங்காரம் நம்ம வந்து என்னென்ன பூலாம் பிடிக்குமோ அந்த பூலாம் போட்டுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி மல்லிகை, துளசி, செவ்வரளி, அப்புறம் மெயினாக தாமரை, ஏன்னா தாமரையில் தான் அம்பாள் வச்சுருப்பாங்க. அதனால் தனியாக தாமரை வச்சு அன்றைக்கி அம்பாளை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வாழை இலை போட்டு சாணி பிள்ளையார் தான் பிடிச்சி வச்சுருந்தோம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சி வச்சுட்டு அன்றைக்கி எல்லாமே படையெல்லாம் போட்டு தூப ஆராதனைலாம் காமிச்சு நம்மளுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அதெல்லாம் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து படிக்கலாம். அன்றைக்கி படிச்சுட்டு என்ன குறை இருந்தாலும் இந்த பூஜையில் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருந்தா மன்னிச்சிருமா, எங்களை நல்லா வாழவே அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து சிறப்பாக நல்லா வேண்டியாச்சு. வேண்டிட்டு அன்றைக்கி நாள் வந்து டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ரொம்ப மனநிறைவாக இருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அம்மனே வந்து உட்காந்துருக்க மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.